அது நம்ம திரும்ப தொடருவோம். இந்த எமோஷனல் இந்த காவல் நிலையத்துல வாசல் இருந்து ஏன் சொன்னீங்க? இந்த இனத்துக்குன்னு எங்களுக்கு தலைவன் ஒருத்தர் தான் இருக்கிறார் சீமான். நீங்க பழி வாங்கணும்னு பாக்குறீங்களா? எங்க அப்பாவை அப்படிதான் பண்ணீங்க, இந்த மண்ணுக்கு வர தலைவர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் தேசியம் வரவங்க இப்படிதான் பழி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஆத்திரமா கத்துறீங்க. ஏன் அந்த உணர்வு வந்துச்சு? அதுவும் சிறு வயசுல இருந்து நான் பார்த்த தலைவர்கள் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்க, தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து எப்படி அழிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் திராவிடம் அப்படின்ற தலைவர்களும் உதவி செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, அவங்களும் அப்பா பத்தி பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனா அதனோட உண்மைத்தனத்தை நான் கிட்ட இருந்து பார்த்தேன்னா எப்படின்னா, அங்கேயும் எனக்கு மனிதர்களை தெரியும், இங்க இருக்க மனிதர்களையும் எனக்கு தெரியும். ரெண்டா பக்கமும் நடுவுல இருந்து எனக்கு கவனிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அரசியலாக எங்களோட கஷ்டத்தை எடுத்துட்டு போனாங்க. எங்க அப்பாவோட அடையாளத்தை அரசியல் படுத்தி ஒரு மக்களின் எமோஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் அவங்க வந்துட்டு நிறைய சூழ்நிலையில பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு சில உதவிகள் செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுல அவங்க சில ஆதாயங்களும் எடுத்துக்கிட்டாங்கன்றதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, உண்மையா நிறைய சில தலைவர்கள், திரு நெடுமாறன் ஐயா உண்மையாவே அவர் நிறைய ஸ்கூல்ல பேசி சேர்த்து வைக்கிறதுக்காக உதவி செஞ்சிருக்காரு. கலிங்க பெருமாள் ஐயா அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காரு. அப்பாவை போய் நேரடியா பார்த்து இவங்க எல்லாம் ஒரு இதுல இருக்கும் போதுதான் அப்பா வந்து அங்க நடு ஃபாரஸ்ட்ல வந்து தமிழ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி அவரும் ஒரு தெளிவுக்கு இப்ப அப்பாவுமே எல்லா கலைஞர் ஐயாக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, ராமதாஸ் ஐயாக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆனா கடைசியா அவர் ஏத்துக்கிட்ட கொள்கை எது? எந்த கொடியை காட்டுல ஏற்றி அவர் வந்துட்டு சல்யூட் அடிச்சாரு அப்படின்றது வந்துட்டு தமிழ் தேசிய இருக்கணும். அவரும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு தெளிவான சிந்தனையில தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கான அரசியல், தமிழ் தேசியம் தான் இந்த மக்களுக்கான, நம் மக்களுக்கான அரசியல், தமிழன் தான் இந்த நாட்டை ஆளணும், அப்பதான் இது வந்து இந்த நாடு ஒரு உயர்வை நோக்கி போகும், அழிவை நோக்கி போகாது. இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லாருமே வந்துட்டு துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழலை அவரும் கொஞ்சம் தெளிஞ்சு மாறுறாரு. அதேதான் நானும். இப்ப அது குழந்தையில இருந்து எனக்கு அந்த 2 விதமான அனுபவமும் கிடைக்குது. அதுல பாக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா சீமானை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க உதாரணம், வரவங்க எல்லாம் வீழ்த்தப்படுறாங்க, இன்னொரு தலைமையை வீழ்த்தக்கூடாது, சீமானை வீழ்த்தக்கூடாது, நீங்க இப்படிதான் செய்திருக்கீங்கன்னு அந்த கோவம் வந்து பேசுறீங்கல்ல, அதுதான் சீமான் கிட்ட இருந்து எடுக்கிற விஷயம் அதுதான் கேட்டேன். இல்ல அப்படின்னு இல்ல, இவரு திராவிடர்கள் செய்யக்கூடிய எப்பவுமே ஒரு விஷயம், ஒருத்தர் பேசுறதை விட அவர்கள் செய்யற செயல் தான் உண்மையை வெளிப்படுத்தும். அப்படி நான் பார்க்கும்போது ஒரு திராவிட கட்சிகள் வந்து இது வரைக்கும் செஞ்சு நம்ம நாட்டை என்ன நிலைமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். அவங்க வந்து மக்களோட தேவைகளை பேசுறதுக்கு கூட ரெடியா இல்ல, மக்களோட தேவைகளை மக்களுக்கே புரிய வைக்கிறதுக்கு கூட ரெடியா இல்ல. ஒரு பக்கம் மக்கள் வந்து இப்ப இன்டர்நெட் போன் அப்படின்னு வந்துருச்சு, அதுல மாட்டிருக்காங்க, டாஸ்மாக்ல மாட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு சாப்பாடுமே வந்து ஒரு உடம்புக்கு நல்ல விதமான ஒரு சாப்பாடு கிடையாது. விவசாயம் அழிஞ்சிட்டு வருது, எல்லாமே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே இது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு தமிழ் தேசியத்தையும் பேசி மக்களுக்கான தேவையும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் வெளிப்படையா பேசிட்டு இருக்கவர் அவர் மட்டும்தான். எனக்கு சீமான் அவர் மட்டும்தான். இப்ப இவரை வந்து கட்டுப்படுத்தி அவரை பேச விடாம பண்ணிட்டா அந்த ஒரு கேப்பை யார் வந்து ஃபில் பண்ணும்? யார் வந்து மக்களுக்காக பேசுவா? நாங்க எல்லாம் பேசுவோம், இல்லன்னு இல்ல. எனக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய தெளிவு தெரியுது, ஒரு பெரிய கோபமும் ஆக்ரோஷம், மக்களுக்கான ஒரு நம்ம நிக்கணும் அப்படின்ற அந்த போராட்ட குணம். ஏன்னா அவர் இது வரைக்கும் கூட்டணிக்கும் போக கிடையாது. ஏன்னா கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில இருக்கணும், கூட்டணி என்பது வந்து ஓட்டு அரசியல் அடிப்படையில இருக்கவே கூடாது. அப்ப கொள்கையில இவர் வந்து உயர்த்துவமா வந்து ஏற்றுக்கொண்டு நிக்கிறாரு அப்படின்றது எனக்கு உள்வாங்கிக்கிட்ட நான் மனசளவு